நடப்பு IPL தொடரில் எதிர்கொண்ட 2 போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. 17வது IPL தொடர் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சீசனில் டெல்லி அணி முதலில் பஞ்சாப் அணியை எதிர்கொண்டு 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றது. இந்த நிலையில் டெல்லியின் 2வது போட்டியில் ராஜஸ்தானை எதிர்கொண்டது. இந்த போட்டியிலும் 12 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட விபத்தில் உயிர் பிழைத்த ரிஷப் பந்த் அதன் பிறகு உலகக்கோப்பை உட்பட எந்த போட்டிகளிலும் பங்கேற்கவில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு நடப்பு IPL தொடரில் டெல்லி கேப்டனாக களமிறங்கினார். பல நாட்களுக்கு பின்னர் பஞ்ச் விளையாட ஆரம்பித்ததால் அவர் மீது பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் பஞ்சாப் அணியுடனான முதல் போட்டியில் 18 ரன்களும், ராஜஸ்தான் அணியுடனான 2வது போட்டியில் 28 ரன்களை மட்டுமே ரிஷப் பந்த் எடுத்தார். ராஜஸ்தான் அணி 185 ரன்கள் எடுத்த நிலையில் டெல்லி அணி 173 ரன்களை எடுத்து தோல்வியுற்றது. பந்த் தலைமையிலான டெல்லி அணி எதிர்கொண்ட 2 போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பந்த் சரியாக ஆடாததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். ராஜஸ்தான் உடனான தோல்விக்கு பிறகு பேசிய பந்த் முற்றிலும் ஏமாற்றமடைந்ததாகவும், இந்த தோல்வியில் இருந்து பாடம் கற்பதே நல்ல செயலாக இருக்கும் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் அடுத்த போட்டியில் சிறப்பாக செயல்படுவோம் என உறுதியோடு தெரிவித்திருக்கிறார் ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் மீண்டும் ஃபார்முக்கு வர வேண்டும் என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.